Hello friends, now உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 21 days weight loss challenge day 17 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லி டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேர்த்திருந்தேன் இல்லையா, நிறைய அந்த மாதிரி சேமியா பண்றது, நிறைய பச்சை பட்டாணியை வந்து ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, அது உடனே வந்து போட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு கூட போட்டுடலாம். சரிங்களா? அந்த காஞ்சு போன பட்டாணிக்கு தான் நம்ம நைட்டே சோக் பண்ணி பண்ணணும். அப்புறம் வந்து பலாப்பழம் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பலாப்பழம் வந்து 1-2 ஆசைக்கு சாப்பிட்டுக்கோங்க. அதுல அதிக இனிப்பு சுவை உள்ளதால் நம்ம வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் என்னன்னு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. என்னோட ஹைட் வந்து 5.3 சிஸ்டர். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறது எல்லாமே ஓகே, ஆனா வீடியோ போடாம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா நீங்க வீடியோ போடாம இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. கண்டிப்பா அப்பெல்லாம் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன், போடுவேன். எப்படின்னா இந்த இப்போ ஒரு கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணும்போது இன்னொரு வேலை பண்ணும்போது அதையும் வந்து ரெண்டையும் பிரிச்சு பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோவா எடுத்துதானே போடணும். சோ அது வேற விதமான வீடியோஸா வரும். சோ அதனால வீடியோஸ் போடாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ அதனாலதான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போடுவேன் வீடியோஸ் எடுத்து. அந்த மாதிரி நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா செல்விஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எங்க மாமியார் பேர் வந்து செல்வி, அதனால இஸ்கா செல்விஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்களோட வெப்சைட் நேமு, எங்களோட பிசினஸ் நேமே வந்து பாத்தீங்கன்னா செல்விஸ்கான்னு தான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது நீங்க வெப்சைட் போனீங்கன்னா கூட தெரியும். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போறோம். அகைன் அந்த ஒர்க்கிங் அதெல்லாமே போயிட்டு இருக்குது. சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப ஆசை. நிறைய சிஸ்டர்ஸா கிருத்தியா அக்காவா இருக்கட்டும், நிறைய பேர் என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, போடு சீக்கிரமா நாங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வேகமா வந்து பண்ணணும், தரமான பொருளா இருக்கணும், ரீசனபிள் பிரைஸா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ இந்த மாதிரிதான் பண்ண போறோம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ அதனால வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். இதே எப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ காமிக்கிறது மூலமா ஏதாவது மூலமா உங்களை சந்திச்சுட்டே தான் நான் இருக்க போறேன். சரிங்களா? எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ கவலையப்பட தேவையில்லை. ஸோ அதுதான் நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதுக்கு சப்போர்ட் பண்ண இவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அடுத்த கட்டமா கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டு நான் வந்து அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணோன்னா வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுப்பேன். அது எல்லாமே நீங்க இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அப்பதான் நம்ம இன்னும் வந்து வளர்ந்து வர வேண்டும். ஸோ அதனால உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுங்க. சரிங்களா? தொடர்ந்து அது மட்டும் போதும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை வெல்லாது. முயற்சி செய்யாமல் இருந்தா முடியவே முடியாது. முயல் வந்து ஸ்பீடா போறதும் ஆமை வந்து ஸ்லோவா போறதும் ரெண்டுமே வந்து வெல்லும். ஆனா முயலாமல் இருக்கிறது, முயற்சியே பண்ணாம இருக்கும்போது வெல்லவே முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. செம்மையா இருந்ததுங்க. அதை பார்த்ததுமே சூப்பரா இருந்தது. உண்மைதான். கண்டிப்பா அது உண்மை, முற்றிலும். இப்போ என்னமோ சொல்லுவாங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு தோத்து போனா கூட பரவாயில்ல, ஆனா முயற்சியே பண்ணாம இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த முயற்சியில நம்ம நிறைய விஷயங்கள் கத்துப்போம். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் அதே முயற்சியை பண்ணும்போது அதுல சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு 2-3 தடவை அதை வந்து நம்ம இது பண்ணிட்டோம்னா இவ்வளவுதானா அந்த விஷயம் அப்படின்றத நம்மளே புரிஞ்சுப்போம். சோ அந்த மாதிரிதான். அப்போ லேர்ன் பண்ணவாது ஆரம்பிப்போம். முயற்சி பண்ண முடியாம என்னால முடியாது நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது முடியவே முடியாது. முயற்சி பண்ண நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அதுலயே நம்ம அப்கிரேட் ஆயிடுவோம். நல்லா அப்டேட் ஆயிட்டு நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அததான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா சூப்பரான வசனம், செம்மங்க. கண்டிப்பா எல்லாருமே ஒரு லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சூப் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. சூப் ரெசிபிலாம் ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பா ஷேர் பண்றேன். அது வந்து சும்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு பண்றதுதான். அதுல ராகி மாவு கரைச்சி ஊத்தி கூட நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? ராகி சூப்னு போட்டாலே டெல்லி தமிழச்சி போட்டாலே நம்மளோட வீடியோ ஒன்று வரும் பாருங்க. இல்லைன்னா சீக்கிரமாவே நானுமே வந்து வெயிட் லாஸ்க்கான சூப் ரெசிபி வந்து போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 30 வயசு தான் ஆகுது உங்களுக்கு, ஆனா ரொம்ப மெச்சூரிட்டியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
உண்மையாவே நம்ம வந்து அந்த வயசுக்குள்ள நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டோம் இல்லையா. நிறைய அடி மிட்டி வாங்கியாச்சு. எப்படின்னா லைஃப்ல அப்பா அம்மா இல்ல, அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அந்த அப்பா அம்மா இல்லாதனாவே போங்க, அதுல நம்ம நிறைய அடி வாங்குவோம், நிறைய விஷயங்கள் கத்துப்போம். அதுதான் அந்த அனுபவமே சிறந்த ஆசான். அதுதான் அந்த மெச்சூரிட்டி எல்லாமே. அதுதான். அதனால இப்ப சான்ஸ் கொடுத்தாதான் சச்சின் டெண்டுல்கர்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பெற்றோர்கள் வீட்லயே என்ன தெரியுமா பண்றாங்க, நம்ம தன்னோட பிள்ளைங்களோட லைஃபையும் தன்னோட பாரமா தூக்கிக்கிட்டு அவங்க சுமந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு இது இல்லாம போயிடுது. அம்மா சொல்றத செய்வோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க. இப்ப என்ன மாதிரி ஆட்களும் நாங்க தான் எங்களோட லைஃபை டிசைட் பண்ணணும், இதை படிக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு தேடல்ல போகும்போது நிறைய விஷயங்கள் அடிபட்டு கத்துப்போம் இல்லையா. அதுதாங்க மெச்சூரிட்டி. வேற என்ன, நம்ம வந்து அதுதான் எனக்கிட்ட இருந்து வர்றதே தவிர அது அனுபவம் தான். நம்மளோட அனுபவத்திலே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துப்போம். அதை வந்து நம்ம அதை வந்து சரியானதா நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம தான் நம்மளோட மெச்சூரிட்டியை வந்து வளர்த்துக்கணும். எனக்கு ஒரு சிலர் அவங்களே சொல்லிப்பாங்க, எனக்கெல்லாம் மெச்சூரிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடையாது. நான் எல்லா சக்தியுமே நம்ம பெண்களிடம் இருக்குது. அதை ஒருத்தரும் கொண்டு வர்ற விதம் தான் இருக்குது. ஸோ அதனால கொண்டுட்டு வாங்க. அதான் என்னோடதுக்கு வந்து என்னோட பக்குவம் வந்ததுக்கு காரணம், நம்ம சின்ன வயசுலயே இழக்கக்கூடாதது எல்லாத்தையும் இழந்தாச்சு, அதன் மூலமா நிறைய வளர்ந்தாச்சு, அதை கத்துக்கிட்டாச்சு. ஸோ அதுதான் சிஸ்டர். நன்றி. அப்புறம் வந்து குக்கிங்க்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. மைண்ட் செட்டெல்லாம் என்னன்னு தோடுதோ அதுதான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு சில நேரம் நைட்டு திங்கிங்ல வரும், நாளைக்கு இதை பண்ணலாம், இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கு, இந்த பயர் இருக்கு, இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சடனா யோசிக்கிறதா. இதுக்கு ஒரு ப்ரீ பிளான் அதெல்லாமே எதுவுமே கிடையாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி சடனா பண்ணிக்கலாம். நைட்டே சம்டைம் யோசிச்சுப்பேன், காலைல எந்திரிச்சு முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. அதனால இருக்கிற பொருள்ல ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுடுவேன். அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து சலிப்பே இல்லாம பண்றீங்க சிஸ்டர். வீட்டுல யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இல்ல. ஆனா கட் பண்ணிட்டே இருக்கீங்க, சமைச்சிட்டே இருக்கீங்க, நீங்களே ஒர்க் பண்றீங்க, ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் காரணமே. நமக்கு எது வேணாலும் நம்ம இன்ட்ரெஸ்டோட பண்ணோம்னா அந்த வேலைப்படு நமக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இப்ப எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் வந்து என் ஃபேமிலி ஃபுல்லா பிள்ளைங்களை பார்த்து நான் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க அம்மாச்சியும் சரி, அம்மாச்சினா என்னோட மாமியார், அவங்களும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி வேலைக்கு போறாங்க. காலைல போனாங்கன்னா நைட் தான் வருவாங்க. ஸோ அவங்கள நான் டேக் கேர் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம கையில இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அது வந்து நமக்கு கடமை, நம்ம கையில இருக்கு. கடமைக்கு செய்யக்கூடாது, அது கிடையாது. அப்படின்னா நம்மளோட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுதான். ஆனா அது வந்து கரெக்டா நான் வந்து பண்ணணும்னு நினைப்பேன். அதை தவிர்த்து இந்த யூடியூபையும் நீ கையில நான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம படிச்சிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போங்க. ஏன்னா நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சேன், பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சேன். ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இன்னொரு விஷயம், என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் சொல்ற ஒரு விஷயம், படிப்பை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்றதுக்கும், என்ன நீ சரியான வழியில போறன்னு சொல்லிட்டு புஷ் பண்றதுக்கும் எனக்கு ஆள் இருக்கு. அந்த வழியை நான் வந்து பயன்படுத்திக்கணும். நிறைய பெண்களுக்கு அது கிடைக்காது இல்லையா. ஸோ அது ஒரு விஷயம். இது எல்லாமே சேர்த்துதான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஓடுவோம். நம்ம ஓடுறதுனால எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கீங்க, இவ்வளவு நல்ல வார்த்தைகள் வந்து கேட்கிறோம். நம்ம வாழ்றதுக்கான ஒரு அர்த்தமான வார்த்தைகள் எல்லாமே காதுல கேட்டாச்சு. சோ நம்ம பிறந்த பலனை அடைவோம் இல்லையா, அதெல்லாமே அடைஞ்ச ஒரு ஃபீலு. அப்ப நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும், என்னோட மாமியாரா இருக்கட்டும், அவங்களுக்கும் பெருமை சேர்த்த விதமா, நம்மள வளர்த்தவங்க என்னோட பெத்தவங்க அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்த விதமா, நம்ம படிப்பும் வேஸ்ட் ஆகாம இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த கொடுக்கணும்னா நம்ம ஓடுவோம். இந்த வயசுல ஓடாம எப்ப ஓடுறது? ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். அன்னைக்கு வந்து இப்ப என்னோட அம்மாச்சியா இருக்கட்டும், என்னோட கொள்ளுப்பாட்டி, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாகுற வரைக்கும், உயிர் போற வரைக்கும் உழைச்சிட்டு போனவங்க. சோ அந்த ஒரு ரத்தம் ஓடுது இல்லையா, அது வந்து வராது. ஆனா எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரு ரீசன் பதில் அதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு அம்மா அப்பா வேற இல்லையா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்க சித்தி அத்தை எல்லாருமே, அம்மாச்சி எல்லாருமே அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க. எந்த சுடுதண்ணி கூட வச்சது இல்லைங்க. ஆனா அப்படியே வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம பார்த்து வளர்ந்த சூழல் அது நம்ம மைண்ட்ல ஓடுது.
அந்த திருமதின்ற பதவி எவ்வளவு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒரு கவிதையெல்லாம் படிக்கிறோம். உண்மை அதுதான். ஆனா நம்ம வளர்ந்த சூழல் இருக்கு இல்லையா, அதுதான் அதை யோசிச்சு பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சமைக்க ஆரம்பிச்சதெல்லாம் யூடியூப் அதெல்லாம் பண்ணல. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல என்னெல்லாம் இருக்கும், சாம்பார்ல இதெல்லாம் கிடக்கும்ல, அதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுதான். நீங்க நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா வேலை பார்த்தவங்க இருப்பாங்க, அது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஸோ அது மாதிரிதான் நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாறியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட வந்து ஒரு இது சலிப்பே இல்லாம பண்றோம்னா இதுதான் காரணம், பிடிச்சு பண்றது. ஸோ அதுதான். ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த கேள்வி ஃபுல்லாமே இந்த மெச்சூரிட்டியா இருக்கீங்க, ப்ரீ பிளான் பண்ணி குக் பண்ணுவீங்களா, சலிப்பே இல்லாம கிரேட் அப்படின்லாம் எல்லாம் சொன்னது ஒரே சிஸ்டர் தான், நம்ம சசிகலா சிஸ்டர். அதை எவ்வளவு என்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ என்கரேஜ் பண்ணி நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த வெயிட் லாஸ் மூலமா நான் வந்து ஹெல்தியா சாப்பிட பழகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற விஷயம், 40 வயசு நம்மளாம் தாண்டுவோம்னே தெரியல அப்படிலாம் சொல்லுவேன் நான். ஏன்னு பாத்தீங்கன்னா அப்படி போயிட்டு இருக்கு காலகட்டங்கள், அந்த மாதிரி போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல இப்போ ஹெல்தியா சாப்பிட்டாவது ஓரளவுக்கு போகலாமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே தேடி தேடி பழையங்கால உணவுகள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால வந்து உண்மையாவே பெரிய விஷயம், ஹெல்தியா சாப்பிட பழகிக்கிட்டேன்னு சொல்றது பெரிய விஷயம். அது வெயிட் லாஸ்ன்னு இல்லை, உங்க உடம்புக்கே ரொம்ப நல்லது. ஸோ அது வீட்டுல இருக்கவங்களுக்கு அப்படியே கொண்டு வந்தது ரொம்ப நல்லது. முகம் வந்து சுருக்கமா ஆன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இந்த வெயிட் லாஸ் ஆகுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம கும்முன்னு இருக்கோம்ல, திடீர்னு அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி, ஒரு மாதிரி ஓன் போன மாதிரி, வித்தியாசமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்லயே அது வந்து எல்லாமே நார்மல் ஆயிடும். சரிங்களா. காஃபில வந்து சுகர் போடக்கூடாது, கண்டிப்பா போடக்கூடாது, வித்தவுட் எனி சுகர். சரிங்களா. ராகி மாவு வந்து டெய்லி எடுத்துக்கலாமா, கண்டிப்பா ஒரு அடை மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா ஒரு ராகி தோசையாவோ, இல்ல ராகி அடையாவோ, இல்லாட்டினா வந்து ராகி கூழாவோ களியாவோ கண்டிப்பா எடுத்துக்கலாம். ராகி சூப்பாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு ஒரு ராகி வந்து எடுத்துக்கலாம். உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து எங்களுக்கு எப்பவுமே வேணும் சிஸ்டர், அது கொடுக்காம இருந்துராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பேன். அதான் இப்ப நான் ஒரு தொழில் பண்ண போறேன்னா அதன் மூலமாவுமே நிறைய பெண்களுக்கு உதவுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு தான் நான் வந்து இருக்கேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா. அதனால நான் வந்து எல்லாருக்குமே அதுலயுமே ஏதாவது வீட்டுல இருந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களையும் ரீசேலிங் பண்றீங்கன்னா பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவேன். நானு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பேன் நானு. ஏன்னா நம்ம வந்து அடிபட்டு கத்துக்கிட்ட விஷயத்த எல்லாருமே ஈஸியா கத்துக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். கண்டிப்பா வந்து சீக்கிரமா பண்ணணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா பண்ணிடலாம். ஸோ உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, எனக்கு அது மட்டுமே போதும். நாம படிப்படியா போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.35 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். நான் வந்து வெயிட் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். நைட்டே வந்து சியா சீட் வந்து ஊற வச்சாச்சுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் அதை வந்து ஒரு கிளாஸ்ல வந்து சேர்த்துக்கிறேன் நான். அது கூட வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு வெது வெதுப்பான வார்ம் வாட்டர் தான் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூடா வந்து நம்ம வந்து குடிக்க கூடாது. ஸோ அதனால ஒரு கப்ல சேர்த்து வித்தவுட் எனி சுகர். சரிங்களா. உப்பு தேவைன்னா உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவை தான் வந்து வறுத்துட்டு இருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு அப்படியே ரவை உப்புமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு குடமிளகா அதெல்லாமே வந்து சேர்த்து வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பச்சை சட்னி அரைச்சிடலாம் சொல்லிட்டு தக்காளி பூண்டு வரமிளகாய் சேர்த்து அதை வந்து சைடில் அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பொழுன்னு சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க. ரவை உப்புமா ரெடியா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சட்னி அரைச்சி அது கூட தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு 2யும் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து காலையில் வந்து பிரெட்டும் காஃபி தான் வந்து குடிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மாச்சிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நேற்று நைட்டே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நட்ஸ் ஜூஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக எடுத்து ஊற போட்டிருந்தேன். பாதாம் 5, பிஸ்தா 5, 3 பேரிச்சம்பழம், 2-3 முந்திரி, 5
வால்நட்டு, அதுக்கப்புறம் 15 உலர் திராட்சை சரிங்களா. இந்த முந்திரி 2-3 எடுத்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நீங்க வந்து 2 அத்திப்பழம் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. அவ்வளவுதான் ரேஷியோ சரிங்களா. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில ஊற வச்சிடுங்க. காலைல எடுத்து அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வேற தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த பேரிச்சம்பழம் உலர் திராட்சையில உள்ள அந்த டேஸ்ட் தான் அந்த இனிப்பு செமையா இருக்குங்க. நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். இதுதான் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கணும் சரிங்களா. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இதுதான் பிரேக்ஃபாஸ்டே. உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேங்க. ஸோ 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து போட்டாச்சு. கொஞ்சம் அப்பதாங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு இல்லையா. அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து கையோட ஆத்தி கொடுத்துட்டேன், குடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஒலைய வச்சு விட்டுறலாம், அரிசியை களைஞ்சி ஒரே இதை வச்சு விட்டுறலாம், அப்புறம் டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையா பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒலைய அரிசி களைஞ்சி வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் தான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு இடையில வந்து தர்பூசணி பழம் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி இதுதான் வந்து சாப்பிட்டேன். நான் அப்படியே குக்கிங் பண்ணிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் மிஷின்லையும் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம், கிளைமேட் கம்மன் இருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து சரியா வராது அப்படின்ட்டு அதையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா சோறு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அதை வந்து வடிச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொத்தவரங்காய் காயெல்லாம் வந்து பொடியா கட் பண்றதுலயே அதுக்கே டைம் எடுத்துரும் இல்லையா. அந்த மாதிரிதான் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சோறே வந்துருச்சு. காயும் சூப்பரா வந்து குட்டி குட்டியா கட்டியாச்சு பாருங்களேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தவரங்காய் இல்லைன்னா சீரி வரங்கான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு கடையில எண்ணெய் சுடு பண்ணிட்டு அதுல வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இதெல்லாமே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்க போறோம். சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட சீனி வரங்காய் இருக்குல்ல, அந்த கொத்தவரங்காயை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டு போறோம். இது வேகிறதுக்குமே இந்த சீனி வரங்காய் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து வெறும் வீட்டில் அரைச்சு குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காய் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சரி தம்பிங்களை குளிப்பாட்டி ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு. அவங்க 2 பேரும் நல்லா தலைவாணியெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மிஷின்ல போட்ட துணி ஆயிடுச்சு, அதையும் வந்து அப்படியே இந்த மாதிரி படியிலேயே காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் காய் நல்லா வந்து வதங்கி சூப்பரா வந்துச்சு, செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு நல்லா ரைஸ் ஒரு மாதிரி வச்சு இந்த கொத்தவரங்காய் பொரியல் மாதிரி பண்ணிருக்கோம், அதை வச்சு கொண்டு போய் அப்புறம் அவங்களோட லஞ்சை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து முட்டை சாதம் மாதிரி கிளறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் தாங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சுடு பண்ணி கடுகு அப்புறம் வரமிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை உப்பு போட்டு கிளறிக்கிறது. ஏன்னா ஸ்கிராம்பிள் எக் மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு அதுலேயே ரைஸ் போட்டு உப்புலாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு 2 பேரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டா. நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வச்சு உப்பு போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், நல்லா இந்த மாதிரி களி மாதிரி வந்துடும். நம்மளோட ஓட்ஸ் களி வந்துட்டு சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஓட்ஸ் களிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலோரிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். நம்ம வந்து இப்போ முட்டை பொரியல் மாதிரி பண்ணியிருந்தோம்ல, அது அப்புறம் ஓட்ஸ் அப்புறம் இந்த கொத்தவரங்காய் பொரியல்லாம் நிறைய வச்சு ஓட்ஸோட அப்படி பசஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பரா இன்னைக்கு லஞ்சை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ஒரு ஆப்பிள் தான் வந்து எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான். அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸா போட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதே அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு ரஸ்க்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி நமக்கு டின்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்ட்ரோடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து சட்னி பண்ணிடலாம், தோசை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு பொரிய விட்டுக்கிறேன். அது கூடவே பூண்டு பற்கள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வரமிளகா, வெங்காயம், தக்காளி, குடமிளகா, அதுக்கப்புறம் வந்து கேரட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து புளித்துண்டு வந்து சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால. ஸோ இதை அப்படியே வந்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இந்த சட்னி ரொம்ப
ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சட்னி மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க கூட வித்தியாசமே தெரியாது சாப்பிட்டுப்பாங்க. நான் 2 ப்ரௌன் பிரெட்டும் அந்த சட்னி அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கொத்தவரை பொரியல் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன். நீங்க ஓட்ஸ் கிண்டியோ இல்லைன்னா இது இருக்கு இல்லையா கோதுமை தோசை இந்த மாதிரி கூட நம்ம ஊத்திக்கலாம். ஸோ அது மாதிரி தான். அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தோசை வந்து நான் வந்து சிம்பிளாவே முடிச்சுக்கலான்ட்டு முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்பியா தோசை கொஞ்சம் கருவேப்பிலை பொடி எல்லாம் சேர்த்து தான் வந்து தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியா, அம்மாச்சிக்கு வந்து பிடிக்காது, அவங்களுக்கு சாஃப்டாவும், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து நல்லா முருகன்னு ஊத்தி கொடுத்து சாப்பிட்டாங்க. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் டே வந்து கம்ப்ளீட் பண்றேன். அவ்வளவுதான். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.